90 சங்கீதம் 1 ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பிரியமானவர்களே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே நமக்காக செய்கிற ஒரு ஜெபம் சங்கீத புஸ்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. ஆண்டவரே, தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும், நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர் என்று மோசே ஜெபத்தை ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய நாமமும் செயல்களும் எவ்வளவாய் புகழப்படுகிறது. தேவனை புகழ்ந்து துதிப்பது, புகழ்ந்து பாடுவது, புகழ்ந்து அவரையே நோக்கி கூப்பிடுவது, இவைகளின் மூலம்தான் அவருடைய நாமம் பரிசுத்தப்படுகிறதாம். நாம் எப்பொழுதும் கர்த்தரை நம்முடைய இருதயத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவரும் சீஷருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று அவருடைய நாமத்தை, அவரை புகழ்ந்து போற்றி துதித்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக முறுமுறுத்த பொழுது ஆண்டவர் மோசேயிடம், நீ கோலை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக கன்மலையிடம் பேசு, அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்றார். ஆனால் மோசே, கலகக்காரரே, இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று 2 தரம் கன்மலையை அடிக்கிறார். ஆனாலும் தண்ணீர் புறப்பட்டு வந்து அவர்கள் தாகத்தை தீர்க்கிறது. இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை, என்னை விசுவாசிக்கவில்லை என்று கர்த்தர் மோசேயை கடிந்து கொள்ளுகிறார். மோசே தன் தவறை உணர்ந்து இந்த ஜெபத்தில் கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்து பரிசுத்தப்படுத்துகிறதை காண்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாமும் ஆண்டவரோடு பேசும்போது, விண்ணப்பம் செய்யும்போது, மற்றவர்களுக்காக பரிந்து பேசும்போது அவரை புகழ்ந்து போற்றி அவருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்துவோம். ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஆமென்.